ஒரு 10,000 பேர் உருவாங்குங்க, இந்த சமூகத்துக்கு எவ்வளவு பெரிய பாதுகாப்புன்னு வழங்கிக்கலாம். 10,000 பேர் உருவானா போதும். அதே நேரத்தில் தலைவர்கள் எந்த தவறு செய்தாலும் நம்ம அதை அதை விட்டுட்டு மற்றவர்களை கட்டுப்படணும். ஆனாலும் கூட ஒரு தகுதி மட்டும் தலைவருக்கு இருக்கு. தலைவருக்கு என்ன இருக்கு? ஒரு தகுதி. இன்னும் சொல்ல போனா 2 தகுதின்னு கூட சொல்லலாம். அது என்ன தகுதி? இந்த சமூக அமைப்பை உருவாக்கக்கூடியவன், இந்த சமூக அமைப்புக்கு வழி நடத்தக்கூடிய தலைவன் யாரா இருக்கணும்னு சொன்னா இந்த சமூகத்தை சேர்ந்தவனா இருக்கணும். நல்ல வழங்குதா உங்களுக்கு? ஒரு சமூகத்துக்கு சேர்ந்தவன் தானே வழிகாட்டுவான். வேற ஒரு சமூகத்துக்காரனை கொண்டாந்து வழிகாட்ட சொன்னா அவன் எதெல்லாம் சரிங்கிறான் அவங்க மீது திணிப்பான். அதுக்கு தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லா யத்தஹிதில் மூமினூனல் காஃபிரீன அவுலியா மின் தூனில் மூமினீன். மூமின்களாக இருப்பவர்கள் காபிர்களை, இந்த ஏகத்துவ கொள்கையை நிராகரிப்பவர்களை தங்களின் தலைவர்களாக ஆக்கிக் கொள்ளக் கூடாது. அல்லாஹ்வுடைய கட்டளை. தலைவனை ஆக்க கூடாதுங்கிறதுக்கு இதுதாங்க கட்டளை. நீங்க பார்க்கணும், இவரு காபிரா இல்லையா, கட்டுப்படுங்க. அப்ப காபிர்களை உங்களுக்கு என்ன செய்யக்கூடாது? தலைவர்களாக ஆக்கி கொள்ள கூடாது. இன்னைக்கு என்ன நடமை? நம்ம ஆட்களை, இங்க வந்திருக்கிற ஆட்களை வெக்கப்படாம சொல்லுங்க, அரசியல் கட்சிகளை தலைவர் ஏத்துக்கிட்டு இருக்கிறீங்களா இல்லையா? கருணாநிதிக்கு பின்னாடி போற கூட்டம் இருக்கிறீங்களா? இருக்கிறீங்க. ஜெயலலிதாவுக்கு பின்னாடி கண்டிப்பா இருக்கிறீங்க. வைகோவுக்கு பின்னாடி இருக்கிறீங்க. ராமதாஸுக்கு பின்னாடியும் இருக்கிறீங்க. பன்ருட்டிக்கு பின்னாடியும் கூட இருக்கிறீங்க. இருக்கிறீங்களா இல்லையா? கம்யூனிஸ்ட்ல இருக்கிறீங்க. ரெண்டுலையுமே, லெப்ட் ரைட்லையுமே என்ன செய்யுங்க? 2 சைட சொல்லல, 2 கம்யூனிஸ்ட்ல என்ன செய்யறீங்க? இருந்துகிட்டு இருக்கிறீங்க. இப்படி எல்லா விதமான கட்சிகள்ல இருந்து கொண்டு தானை தலைவருங்கிறீங்க, வழிகாட்டுங்கிறீங்க, தெய்வம் கூட சொல்லக்கூடியவரெல்லாம் வந்துட்டாங்க. இதுதான் சமூகமே கெடுக்கிறது. இதுதான் இருக்கக்கூடாது. முஸ்லீமா இருக்கக்கூடியவன் அவனுக்கு வந்து இன்னொருத்தன் வழிகாட்ட முடியுமாங்க? நம்ம சமூக அமைப்புக்கு நம்ம எப்படி தொழணும், நம்ம எப்படி ஒத்துமையா இருக்கணும், நம்ம எப்படி நம்ம சமூகத்தை காக்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு ஒவ்வொரு சமூகத்துக்கு அந்தந்த சமூகத்தை சேர்ந்தவன் தான் வழிகாட்ட முடியும். அந்தந்த சமூகத்தை சேர்ந்தவன் தான் பாதுகாக்க முடியும். ஆனா இந்த சமுதாயம் மட்டும் என்ன செய்யுது? என்ன செய்யுது? இன்னொரு வேடிக்கை கவனிச்சீங்களா? நீங்க நாட்டில் உள்ள முரண்பாட்டை கவனிச்சீங்களா? நம்மளுக்கும் சில பேர் அரசியல் தலைவர் இருக்கிறாங்க, சமூகத்தை சுரண்டிக்கிட்டு இருக்கிறவங்க தான் அவங்க. ஆனால் நான் கேட்கிறேன், நம்மள உள்ள இந்த அரசியல் தலைவர்களை மற்றவன் எவனாச்சும் தலைவன் ஏத்துக்கிட்டு இருக்கிறானா? நான் கேட்கிறேன், ஏத்துட்டு இருக்கானாங்க? உங்களுக்குன்னு கொஞ்சம் அரசியல் தலைவர்கள் கொஞ்சம் நடமாடுறாங்கல்ல, அவர் லத்தீபா இருந்துட்டு போடும், சமதா இருக்கட்டும், சுலைமான் சேட்டா இருக்கட்டும், அல்ல நாசர் மதனியா இருக்கட்டும், வேற யாரா வேணாலும் இருந்துட்டு போட்டும். இவர்களை வேற யாராச்சும் அரசியல் தலைவர்கள் ஒத்துக்கிட்டு நீங்க தான் தானே தலைவரே கும்பு பார்த்தீங்களா? யாராச்சும்? அவன் எல்லாம் கரெக்டா இருக்கிறான், எல்லா பேரும் என்ன செய்யறான், அவன் அதெல்லாம் கரெக்டா வழங்கி வச்சிருக்கான். இவனை போய் நம்ம ஏத்துக்க கூடாது, இவன் வேற நாங்க வேற. சமூக விஷயம் இல்லைங்க. இவன் தான் என்ன செய்யறான்? கருணாநிதிக்கு எவன்டா போஸ்டர் ஓட்டுறான்னு பார்த்தா இவன் தான் இருக்கான். ஜெயலலிதா வந்தா என் போஸ்டர்ல பேரை பார்த்தா என்ன செய்யுது? அங்கே 4 அப்துல் காதி இப்ராஹிம் இல்லாம இல்லை. எங்க வந்தா ரஜினிகாந்துக்கு ஓட்டுறான், சினிமா நடிகனுக்கு, அதுலயும் இவன் தான் இருக்கிறான். கமலஹாசனுக்கு ஆறான இவன் தான் இருக்கிறான். அப்ப இந்த மாதிரியான இஸ்லாம் இருக்கக்கூடிய, இஸ்லாம் கண்டிக்கக்கூடிய காரியங்களை செய்யக்கூடியவர்கள், கேவலமான செயலில் ஈடுபடக்கூடியவர்கள், இந்த ஏகத்துவ கொள்கை நம்பாதவர்களை எல்லாம் எப்ப நீங்க தலைவராக ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிட்டீங்களோ, எப்படி ஒரு தலைமை நீங்க வருவீங்க? நம்மளாம் இருக்கேன், இதுல இருந்தா என்ன, இருந்தா என்னவா, இருந்தா போச்சு, சமூகமை போச்சு, இந்த அல்லாஹ்வுடைய வசனத்துக்கு மாத்தம் இருந்தா என்ன? மூமீன்களை தான் தலைவர்களாக எடுத்துக்கணுமே தவிர மற்றவர்களை தலைவர்களாக எடுத்துக்கொள்ள முடியாது என்ற அல்லாஹ்வுடைய வசனத்துக்கு மாத்தம் தூக்கி எறிய முடியும். இந்த பக்தி எறிய முடியலையேங்க. கருணாநிதிக்கு உள்ளத்துல கொடுத்த அந்த இடத்தை, நரசிம்மராவுக்கு கொடுத்த இடத்தை, பிபி சிங்குக்கு கொடுத்த இடத்தை, ஜெயலலிதாவுக்கு கொடுத்த இடத்தை, எம்ஜிஆருக்கு கொடுத்த இடத்தை தூக்கி எறிய முடியல. இவன்லாம் இஸ்லாமிய சமூகமைப்பு உருப்பட ஒத்து வருவானா? இவனை கொண்டெல்லாம் இஸ்லாமிய சமூகமைப்பு உருவாக்க முடியுமா? இப்படிப்பட்டவர்கள் தான் இந்த தலைமைக்கு கட்டுப்படுறது விலகி ஓடுறவனா இருப்பான். அவனுக்கு ஏற்கனவே 9 தலைவன் இருப்பான. எந்த தலைவன்? காலில் உள்ள செய்யற தலைவன், இவனையே சுரண்டி திங்கிற தலைவன், இவனை ஏமாத்தக்கூடிய தலைவன், இவனெல்லாம் தலைவனா ஏத்துக்கிட்டு இருக்கிற காட்சி பார்த்துட்டு. அதனால சமூக அமைப்பு என்பது ஒரு தலைவனுடைய கட்டளையின் கீழ அப்படியே கட்டுப்படுவதில் தான் இருக்குது. அந்த தலைவன் என்னவா இருக்கக்கூடாது? இப்படிப்பட்டவனா இருக்கக்கூடாது, ஏகத்துவ கொள்கையை மறுக்கிறவனா இருக்கக்கூடாது, உண்மையான முஸ்லிமா அந்த அகீதாவுல கரெக்டானவனா இருக்கணும். 2வது, தலைவனுக்கு இருக்கக்கூடாத ஒரு தகுதி, ஒரு தலைமையின் கீழே ஒழுங்காக ஒரு அமைப்பு செயல்பட்டுக்கிட்டு இருக்கும்போது நானும் எனக்கு வேணும்னு சொல்லி வர்றான் பாருங்க, இவனுக்கு கிடையாது, இவனை ஏத்துக்கிறவ கூடாது. ஏன்னா ரசூலுல்லாஹி சொல்றாங்களே, ஃபைன்ஜா ஆகரு
அப்படிங்க அது இது பைஞ்சா ஆகரு தக்துலுல் ஆகர மின்ஹுமா இதா ஜாக்கும் அது ஒன்று இருக்குது இல்லை அந்த அது ஹதீஸ்ல வருமே அம்ருக்கும் வருமே இல்லை ஒரு தலைவன்கள் இருக்குமே சரி ஒரு ஹதீஸ்ல வருது உங்களுடைய காரியங்கள் எல்லாம் ஒரு தலைவனின் கீழே இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இன்னொருவன் வந்து என் கீழே திரண்டு வாருங்கள் எனக்கு பின்னால் வாருங்கள் என்று சொன்னால் தக்துலுல் ஆகிர மின்ஹுமா ரெண்டாவது வந்தவனை முடிச்சு போடுங்க சமூகம் பிளவுண்டு போயிருமே ஒரு கட்டுக்கோப்பு செதறி போயிருமே சமூகத்தை எதுக்காக ஒன்று திரட்டுறோமோ அந்த ஒரு கட்டுக்கோப்பு உடைஞ்சு போயிருங்கிறதுக்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு அழுத்தமா சொல்றாங்க. அதனாலதான் எங்களுக்குள்ள 1000 பூசல்கள் வந்தாலும் சரி 1000 கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் சரி தலைமைக்கு கட்டுப்படணுங்கிற அடிப்படையில் அப்படியே கட்டுப்பட்டு போயிட்டு இருக்கணும். உங்களை மாதிரி எங்களுக்கெல்லாம் குறைகள் இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? மனுஷன குறை இருக்கும்லங்க, ஏன்ட்ட அவருக்கு குறை இருக்கும், அவருக்கு ஏன்ட்ட குறை இருக்கு, மனுஷன் தானே, யாருக்கு குறை இருக்காது? 1000 குறை இருந்தாலும் தலைவனுக்கு கட்டுப்பட வேண்டிய நேரத்தில் என்ன செய்யணும், அப்படியே கட்டுப்படணும். அது ஒண்ணுதான் நமக்கு இருக்கிற ஒரே பலம், ஆயுதம் திரட்டுறது அல்ல பலம். இந்த சமூகத்தை பொறுத்த வரைக்கும் குரோம்பேட்டையில் பள்ளிவாசல் இடிச்சான், வேற ஒண்ணும் செய்ய வேணாமே. மொத்த தமிழ்நாட்டில் ஒரு தலைவன் கீழ ஒழுங்கான சமூக அமைப்பு இருந்தா, சமூக அமைப்பு இல்லை, அதனால நம்ம உருவாக்கிட்டு இருக்கிறோம். லீக்கு ஹிக்கலாம் இருக்குன்னு கேட்கக்கூடாது. அவங்க சமூக அமைப்பு உருவாக்கல, அந்த தேர்தலுக்கு மட்டும் ஓட்டு போடுறதுக்கு வைக்கிறாங்க. நாம் சொல்லக்கூடிய சமூக அமைப்பு இப்ப தமிழகத்தில் உள்ள அவ்வளவு பேரும் வாங்க பேரணியா வாங்க, கோட்டையை முற்றுகையிட வாங்கன்னு சொன்னா என்ன ஆச்சு? எத்தனை பேர் இருக்கலாம்? 20 கோடி பேர். உலகத்திலேயே 2வது முஸ்லிம்கள் அதிகமாக வாழக்கூடிய நாடுங்க. பேருக்கு தான் நம்ம சிறுபான்மை. உலகத்திலேயே முஸ்லிம்கள் அதிகமாக வாழக்கூடிய 2வது நாடு எது? நீங்க வாழக்கூடிய நாடு. இந்தோனேஷியாவுக்கு அடுத்தபடியாக பாகிஸ்தானை விட, சவுதி அரேபியாவை விட, ஆப்கானிஸ்தானை விட, உலகத்தில் உள்ள எந்த இஸ்லாமிய நாட்டை விடவும் அதிகமான முஸ்லிம்கள் வாழக்கூடிய 20 கோடி முஸ்லிம்கள் வாழக்கூடிய இந்த நாட்டில் 20 கோடி பேரும் கற்பனை நினைக்காது. அல்லாஹ் முயற்சி பண்ணினால் கண்டிப்பா நடக்கும். நாம குர்ஆன் பிரச்சாரத்தை செய்து ஒரு தலைவன் கீழ் கொஞ்சம் இந்த நிகழ்ச்சி நீங்க எடுத்து பாருங்க. இந்த நிகழ்ச்சியை நீங்க கற்பனை செஞ்சு பார்க்கணும். மாநாடு ஆளுயர போஸ்டர்கள் என்ன, அது என்ன, இது என்னன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணக்கூடிய அந்த கட்டத்திலே எல்லாம் கூட இந்த ஒரு லைன் இருக்க, இந்த ஒரு லைன் வரல. அப்படிப்பட்ட காலத்தில் நம்ம ஆரம்பிச்சோம். நல்லா வழங்கணும். இந்த நீங்க எப்படி முடியும், எப்படி எல்லாத்தையும் ஒரு தலைமைக்கு ஒன்றிணைக்க முடியும்? நீங்க பெரிய மலைப்பா நினைக்கிறீங்க. மலைக்க வேண்டியது இல்லை. பெரிய அகில இந்திய அளவுல அகில உலக அங்கே இருந்து பேச்சாளர், இங்கே இருந்து பேச்சாளர் எல்லாம் கொண்டு வந்து நாம நிகழ்ச்சி நடத்தக்கூடிய காலத்தில் அந்த பைரோஸ் கல்யாண மண்டபம் இதுல 1 தேர்ட் இருக்குமா? இதுல 1 தேர்ட் தான் இருக்கும். அது நிறையல. அதுக்கு செஞ்ச விளம்பரம் எவ்வளவு? இன்றைக்கு என்ன, யாரும் வராதிய. இன்னைக்கு உள்ள நிலைமை இந்த மாநாட்டுக்கு யாரும் வரக்கூடாது. அதாவது தன்னை பக்குவப்படுத்தி இந்த கொள்கையை முன்பே தெரிஞ்சு, ஏகத்துவ கொள்கையை முன்பே தெரிஞ்சு, இனிமேல் வேற வேற விஷயம், அதுதான் உங்களுக்கு இந்த கபுருலாம் நீங்க சொல்லல, அதுக்கே போட்டு சொல்றது வெளியில சொல்லிக்கிறோம். இப்ப நம்மள்கிட்ட உள்ள குறைகள்ல என்னென்ன இல்லையோ அதையெல்லாம் தேர்ந்தெடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி யாரெல்லாம் இதை ஏற்கனவே அறிந்து ஏகத்துவ கொள்கையில் நம்பிக்கையோடு இருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களை மாத்திரம் நம்ம கூப்பிட்டோம். இதுதான் நிறைய பட்ஜெட் போட்டு கூப்பிட்டோம். மற்றவங்கள வராதிங்கன்னு சொன்னோம். அதுக்கு தான் ஆள் உயர போஸ்டர்லாம் அடிக்கல, பெரிய பெரிய நோட்டீஸ்லாம் அடிக்கல. இல்லைன்னா இது 1 லட்சம் பேர் நீங்க திரண்டு இருப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்படிப்பட்டதே இவ்வளவு பெரிய ஒரு 5 பேர் 6 பேர் இருந்தவங்க 8 வருஷத்துக்கு முன்னாடி மொத்த தமிழ்நாட்டிலையும் ஒரு 15 பேருக்கு மேல இல்லையே. இன்றைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையினால பிரதிநிதிகள், ஒவ்வொரு ஏரியாவினுடைய பிரதிநிதிகள் மாத்திரமே இன்றைக்கு ஏறத்தாழ 2000 பேர் இருக்குமாங்க. ஏறத்தாழ பிரதிநிதிகள் மாத்திரம் 2000 பேர் குழுமி இருக்கிறோம்னு சொன்னா சமூகத்தை ஒன்றுபட முடியுமா, முடியாதா? நிச்சயமா இன்ஷா அல்லாஹ் முடியும். இங்க இருக்கிறவர்கள்ல எவ்வளவு பேர் இதை எதிர்த்து எங்களை அடிச்சவங்க இருக்காங்க எங்களுக்கு தெரியும். வழங்குதா? அடிச்சுதான் இருந்தது. இந்த கொள்கையில இது சொன்னதுக்காக வேண்டி, ஏகத்துவ சொன்னதுக்காக வேண்டி நம்முடைய கூட்டத்தில் கலாட்டா செய்தவங்க நமக்கே தெரியும். கலாட்டா செஞ்சவங்க இருக்கிறாங்க, வெட்டினவங்க இருக்கிறாங்க, அதுக்கு துணை போனவர்கள்லாம் இருக்கிறாங்க. ஏன்னா பள்ளிவாசல் அடைச்சு போட்டு அடிச்சவங்க எல்லாம் இருக்கிறாங்க. பல வகையான இம்சை ஆசிட்டு வீசினவங்க எல்லாம் கூட இங்க இருக்கிறாங்க, விலகி வந்துட்டாங்க இல்லையா? அப்ப இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இந்த சத்தியத்தை நோக்கி வரும்போது நாம முயற்சி பண்ணினால் இதே உழைப்ப ஒரு கொஞ்சம் பேர் செய்யறதுக்கு பதிலா இந்த பிரதிநிதிகளா வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் போய் செய்தீர்களே, ஆனால் உங்க ஏரியாவில் ஒவ்வொருவரும் போய் ஒரு தலைவனின்களை கட்டுப்படுவோம். எந்த ஒரு சமூகத்தை பாதிக்கிற பிரச்சனையினாலும் ஒட்டுமொத்தமா திரண்டு எழுவோம், ஒட்டுமொத்தமா குரல் கொடுப்போங்கிற மாதிரி முயற்சி பண்ணினால் அல்லாஹ் நாடினால் இந்த 20 கோடி இந்திய முஸ்லிம்களை என்ன செய்ய முடியும்? ஒரு தலைமையின் கீழே ஒன்றிணைக்க முடியும். அதான் பலம்.
சும்மா அங்கனக்குள்ள 4 பேர் சேர்ந்துக்கிட்டு ஹாய் ஊன்னு கூச்சல் போடுறதெல்லாம் பலம் கிடையாது. அமைதியா போனா போதுங்க. அவ்வளவு பேர் திரண்டு எழுந்து ஒரு அதிருப்தியை தெரிவிக்கிறதுக்கு அமைதியாக பொங்கி எழுந்தால் பத்தாதா? அப்ப அதுக்குரிய நிலையை உண்டாக்கணும். சக்தியை நீங்க அது இல்லாம செதறி கிடந்துகிட்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. ஆக இதுதான் இஸ்லாமிய சமூகம். இஸ்லாமிய சமூகத்துங்கிற ஒரு பெரிய கடல் இருந்தாலும் எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் இதுதான் முக்கியமா சொல்ல வேண்டும் என்று நான் நினைச்சேன். சமூக அமைப்புகளை நீ வேற மாதிரிலாம் கூட எதிர்பார்த்திருக்கலாம். நான் சொல்ல நினைச்சது இந்த தலைப்பை தந்தவங்க எதுக்கு தந்தாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் சொல்ல அவர் கூட வேற நோக்கத்தை சொன்னார், சமூக புரட்சி கிரட்சிலாம் சொன்னார். அதெல்லாம் எதிர்பார்த்து தலைவர் தந்திருக்க கூடும். ஆனா நான் இதுல சொல்ல நினைச்சதுதான் சமூக அமைப்பு என்பது ஒரு அமீருக்குள்ள கட்டுப்படுங்க. அமீர் சொல்லக்கூடிய போதனை, அமீருடைய கட்டளை, அமீருடைய நடத்தை உங்க மார்க்க ரீதியா தவறு தெரிந்தால் அதில் மாத்திரம் நீங்கள் கட்டுப்படாம மற்ற விஷயத்துல அமீரு கட்டுப்படணும். இதுக்கு மாற்றமான அமைப்பு எந்த ஒரு குர்ஆன்ல ஹதீஸ்லயும் கிடையாது. அமீர் தப்பு செய்தார்னு சொன்னா அமீரை 3 மாசம் மாத்திக்க, இது கிடையவே கிடையாது. ஆக ஒரு தலைவன் என்கிற கட்டுப்படணும். அந்த அடிப்படையில் தலைவர்கிட்ட உறுதிமொழி எடுத்து உங்களுடைய தலைமையின் கீழ் குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமில்லாத விஷயங்களில், உலக விஷயங்களில், நிர்வாக விஷயங்களில் எனக்கு எந்த ஒரு விருப்பம் இல்லாத கட்டளை நீங்கள் சொன்னாலும், எனக்கு சிரமமான ஒரு கட்டளை நீங்கள் சொன்னாலும் அதற்கு நான் கட்டுப்படுவேன் என்று உறுதிமொழி கொடுத்து ஒவ்வொருவரும் தலைவனு கட்டுப்படக்கூடியவர்களாக நம்ம உருவானோம்னு சொன்னா இப்படியே ஊரு 5, 10, 100, 1000 லட்சம் கோடின்னு போனா அல்லாஹ்வுடைய கிருபையினால இந்த மாதிரி கதையே நடக்காது. எந்த மாதிரி கதை இன்னைக்கு நடக்குது? பம்பாயில் நடந்த கதை, மெட்ராஸில் நடந்த கதை, வேற வேற இடத்துல நடந்துகிட்டு இருக்கிற கதை, இதெல்லாம் நடக்காது. நடக்கிற காரணமே என்ன? நம்ம நல்லா விளங்கி வச்சுட்டாங்க. இவங்களுக்கு தலைமை கிடையாது, ஒரு தலைமை வரவே மாட்டானுவோ, அவன் எப்படா எம்எல்ஏ ஆகிறது, எம்பி ஆகிறது இருக்கானுவோ, அவனை மட்டும் கைக்குள்ள போட்டுட்டா போதும், நல்லா விளங்கி வச்சிருக்கிறான். இதுக்கு என்னங்க நடந்துச்சு, இன்னைக்கு நீங்க ஏன் செய்யலன்னு கேட்கக்கூடாது. அதுக்கு தான் அந்த சமூக அமைப்பு உண்டாக்குறதுக்கு தான் இப்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். இவ்வளவு காலத்துக்கு பிறகு இதை பத்தி சிந்திக்க வேண்டிய ஒரு அவசியத்தை நம்ம இருக்கிறோம். ஆக இதெல்லாம் உணர்ந்து இத்தகைய சமூக அமைப்பை உருவாகணும். நான் தலைவன், நீ தலைவன், நான் பெரியவன், நீ பெரியவன், நான் படிச்சவன், நான் பணக்காரன், நீ ஏழை, இதெல்லாம் வரவே கூடாது. தலைவர் சொல்லிட்டாருன்னா சரி. குருடரை நியமிச்சுட்டு போனாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்கு போகும்போது கண் தெரியாத குருடர் அப்துல்லா இப்னு உம்ம மக்தும், உங்களுக்கு தெரியும், அவர் தாழ்த்தப்பட்ட ஜாதின்னு ஒரு காலத்துல மக்காவில் ஒதுக்கப்பட்டிருந்தார். அப்படிப்பட்டவரை போருக்கு போகும்போது மதீனாவில் நீ இருந்து ஆட்சி பொறுப்பு கவனிச்சுக்க, போருக்கு போறோம்னு சொல்லி பிரதிநிதியா நியமிச்சாங்க. தாழ்த்தப்பட்டவர், கண்ணும் தெரியாதவர், வசதி இல்லாதவர், எல்லா வகையிலையும் நம்ம பார்வையில பார்த்தோம்னா மட்டமானவர், எல்லா வகையிலையும். அப்படிப்பட்டவரை தலைவரை நியமிச்சாங்க. அவருக்கும் சகாபாக்கள் கட்டுப்பட்டாங்க. அதனால தலைவனுக்கு கீழே விரும்பிய விரும்பாமலையோ ஒரு தலைவனுக்கு கீழே ஒரு சமுதாயம் இன்னைக்கு உருவாகி இருக்குது. அதை தயவு செய்து நீங்க குலைச்சிடாதீங்க, தயவு சின்ன பின்னப்படுத்திடாதீங்க. தலைமைக்கு கட்டுப்படுற சம்பந்தமாகவும் அதை மீறுவது சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீசுகளை எல்லாம் நீங்க தேடி தேடி படிச்சு பாருங்க. உண்மையிலேயே அதன் மூலமாகத்தான் இந்த சமூகத்துக்கு பாதுகாப்பு இருக்குது என்று சொல்லி என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போது இன்றைய 5 அமர்வுகளும் தொடர்ந்து அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, இப்பொழுது கேள்வி பதில் நிகழ்ச்சி நடைபெறப் போகின்றது. இந்த நிகழ்ச்சியிலே இன்று காலையிலிருந்து இதுவரை 5 அமர்வுகள் 5 தலைப்புகளின் கீழ் நடைபெற்று முடிந்திருக்கின்றன. இந்த 5 தலைப்புகளிலும் ஏறத்தாழ ஒரு 500க்கும் மேற்பட்ட கேள்விகள் இடம்பெற்றிருக்கின்றன, இங்கே வந்திருக்கின்றன. இந்த எல்லா கேள்விகளுக்கும் நாம் இந்த அரங்கிலே விடை சொல்ல, பதில் சொல்ல முயல்வோமானால் குறைந்தது 1 மாத காலமாவது தேவைப்படும். அந்த அளவிற்கு அதிகமான கேள்விகள் வந்திருக்கின்றன. உண்மையிலேயே இந்த அதிகமான கேள்விகள் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கக்கூடிய சகோதரர்களுடைய ஆர்வத்தையும் அறிவு திறனையும் மார்க்கத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வமும் தான் இதை எடுத்து காட்டுகின்றதை தவிர வேறு எதுவும் இல்லை.
செய்தி வந்ததாக நமது அப்துல் மஜீத் சாஹிப் அவர்கள் சொல்கின்றார்கள். அதாவது சத்திய பிரச்சாரத்திற்காக வேண்டி முழுமையாக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் ஹாமித் பக்ரி அவர்களுடைய தகப்பனார் இன்று காலமாகிவிட்டார்கள். அவர்களுக்காக வேண்டி எல்லோரும் பிரார்த்திக்குமாறு துஆ செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றார்கள். இப்பொழுது இந்த அரங்கில் குறிப்பிட்ட சில கேள்விகளுக்கு மட்டும்தான் பதில் சொல்ல முடியும். காரணம், 1 மணி நேரம்தான் இந்த 5 தலைப்புகளுக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த குறிப்பிட்ட கேள்விகளை நாம் எடுத்து பதில் சொல்லிவிட்டு மற்ற கேள்விகளுக்கு நாம் பதில் சொல்லாததால் அந்த கேள்விகளை எல்லாம் புறக்கணித்ததாகவோ அல்லது அந்த கேள்வியை எழுதி தந்தவர்களை நாங்கள் ஒதுக்கியதாகவோ கருதிவிடக்கூடாது. காரணம், நேரம் இடம் கொடாததுதான் இதற்கு காரணம். அவர்கள் கொடுத்த எல்லா கேள்விகளும் பாதுகாப்பாக நாம் வைத்திருக்கின்றோம். சந்தர்ப்பம் கிடைக்கின்ற போதெல்லாம் நமது பத்திரிகையான மாதாந்திர பத்திரிகையான அல் ஜன்னத் போன்ற பத்திரிகைகளில் இன்ஷா அல்லாஹ் அதனுடைய பதிலை வெளியிடுவதற்கு முயற்சிப்போம். இப்பொழுது இந்த 5 தலைப்புகளுக்கும் ஒவ்வொரு தலைப்புக்கும் 10 நிமிடங்கள் ஒதுக்கப்படுகின்றது. அந்த 10 நிமிடத்துக்குள் தங்களுடைய பதிலை சொல்லி முடிக்குமாறு அந்தந்த தலைப்புக்கு சொந்தக்காரர்களிடத்திலே நாம் கேட்டுக்கொள்கின்றேன். இப்பொழுது முதலாக சகோதரர் செய்புல்லா அவர்கள் தங்களுடைய தலைப்பு பற்றி வந்திருக்கக்கூடிய கேள்விக்கு அவர்கள் பதில் சொல்லுமாறு அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாமிய குடும்பவியல் என்கிற தலைப்பில் சில கேள்விகள், ஏராளமான கேள்விகள் வந்திருக்கின்றன. 10 நிமிடங்கள் தான் கேள்விக்கான பதிலை வழங்க வேண்டும் என்று அமீர் சாப் அவர்கள் கேட்டுக்கொண்ட காரணத்தினால் முடிந்தவரை 10 நிமிடங்களில் சொல்லக்கூடிய கேள்விக்கான பதிலை சொல்லி நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். அப்துல் சலீம் 8 ஹாஜா நகர் திருச்சி அவர்களிடமிருந்து ஒரு கேள்வி. பொருளாதாரம் பெண்ணால் கொண்டு வரப்பட்டால் அவள் ஆதிக்கம் செய்யலாமா? பொருளாதாரம் பெண்ணால் கொண்டு வரப்பட்டால் அவள் ஆதிக்கம் செய்யலாமா? இது ஒரு நல்ல கேள்விதான். பொருளாதாரம் பெண் கொண்டு வர வேண்டும் என்கிற கட்டாயம் இஸ்லாத்தில் இல்லை. பெண்ணுக்கு தேவையான அனைத்து பொருளாதாரத்தையும் ஆண்டான் தேட வேண்டும், செலவழிக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இஸ்லாமிய குடும்பவியலை அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு காண்பித்து தந்திருக்கின்றான். எனவே அப்படிப்பட்ட நிர்பந்தத்தில் இந்த இஸ்லாமிய குடும்பவியலை குறிப்பாக பெண்ணுக்கு இஸ்லாம் வழங்கிடவில்லை. எனவே அவர்கள் தேட வேண்டும் என்கிற நிர்பந்தம் இஸ்லாம் வழங்கினால்தான் இந்த கேள்வியே நியாயமானதாக தோன்றும். அது இல்லாத காரணத்தினால் இந்த கேள்வி அர்த்தமில்லாத ஒரு கேள்வி. கணவன் இஸ்லாமிய பெயர் தாங்கியாக இருந்தாலும், MA சையத் முகமது கோவை, கணவன் இஸ்லாமிய பெயர் தாங்கியாக இருந்தாலும் மனைவி நோன்பு விஷயத்திலும் வணக்க வழிபாடு விஷயத்திலும் கணவனுக்கு கட்டுப்பட வேண்டுமா? நோன்பு என்று பொதுவாக சொன்னதால் பலர் அதை பலவாறாக கேட்டிருக்கின்றார்கள். அதற்கான எல்லா கேள்விக்கான பதிலாக இதை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகில் படைத்த ஆண் பெண் இரு சாராருக்குமே கடமைகளை விதித்திருக்கின்றான். இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், மனைவி கணவனுக்கும் கணவன் மனைவிக்கும் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கின்றன. இதிலே இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை ஒருவனிடத்தில் கேட்டுத்தான் செய்ய வேண்டும் என்றில்லை. கணவன் மனைவிடத்திலோ மனைவி கணவனிடத்திலோ அல்லது தலைவனிடத்தில் தொண்டனோ இப்படி யாரும் யாரிடத்திலும் கேட்டு செய்ய வேண்டியதில்லை. உபரியானவைகள், உபரியான சில செயல்பாடுகளை, சில வணக்கங்களை செய்ய நீங்கள் விரும்பினால் அந்த நேரத்தில் யாருடைய கட்டுப்பாட்டில் நாம் இருக்கின்றோமோ அவர் நம்மை அழைத்து விட்டால் என்னவாவது? ஆதலால் தான் நான் இந்த செயலை, இந்த உபரியான செயலை செய்ய நான் எண்ணுகிறேன், இதற்கான அனுமதியை நீங்கள் தர வேண்டும் என்ற ஒரு ரியதியில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள்.
உபரியான நோன்பு, உபரியான வணக்க வழிபாடுகள், உபரியான செயல்பாடுகள், இது போன்றவைகளில் தான் மனைவி கணவனிடத்தில் அனுமதி வேண்ட வேண்டும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். உமர் அலி காரமடை அவர்கள் கேள்வி கேட்டிருக்கின்றார்கள். இமாம் கூறினார், இறைவனுக்கு அடுத்தபடியாக தாய் தந்தையை பேணி காக்க வேண்டும் என்றார். ஆனால் அவர்கள் வட்டியை வாங்கவோ தீமையை செய்யவோ கூறினால் அதை செய்யலாமா? இது ஒரு நல்ல கேள்விதான். தாய் தந்தையருக்கு முழுமையாக கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பது இஸ்லாம் வலியுறுத்துகிறது. அப்படி இஸ்லாம் வலியுறுத்தும் போது நீங்கள் சொன்ன கூற்றுக்கு நான் கேட்கின்ற இந்த கேள்விகள் எல்லாம் முரணாக தோன்றுகின்றனவே. என்னுடைய தாய் தந்தையர் வட்டி வாங்கக்கூடியவராக இருக்கின்றார், சாராயம் வியாபாரம் செய்யக்கூடியவராக இருக்கிறார், மதுக்கடை வைத்திருக்கின்றார், சூது விளையாடுகின்றார், சூது விளையாடக்கூடிய கிளப்பு வைத்து நடத்துகின்றார். இப்படி மார்க்கத்துக்கு முரணான எத்தனையோ அம்சங்களை அவர் தொழிலாக கொண்டிருக்கிறாரே. இது போன்றவற்றிலும் இன்னும் இது போன்ற ஏனைய அறாமான செயல்பாடுகளில் எல்லாம் தாய் தந்தையர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை நான் செய்துதான் ஆக வேண்டுமா என்ற ஒரு நல்ல கேள்வியை கேட்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலும் சொல்லி காண்பிக்கின்றான், அவர்கள் இன் ஜாஹதாக அலா அன் துஷ்ரிகு பி ஷைஆ மா லைஸ லக பிஹி இல்முன் ஃபலா துதிஹுமா வ ஸாஹிபுஹுமா ஃபித் துன்யா மஅரூஃபா வத்தபி சபீன மல் அனாப இலைய சும்ம இலைய மர்ஜிஉக்கும் ஃபஉனபியுக்கும் பிமா குன்தும் தஅமலூன் என்று அல்லாஹ் சூரத்துல் லுக்மானில் சொல்லி காண்பிக்கின்றான். அவர்கள் எனக்கு இணை வைக்கின்ற காரியத்தில் உங்களை நிர்பந்தித்தால் தாய் தந்தையர்கள் அதற்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டியதில்லை. ஆனால் அவர்கள் இணை வைக்கின்ற காரியத்தில் நிர்பந்திக்கிறார்கள் என்ற காரணத்தினால் அவர்களை நீங்கள் தாய் தந்தையர்கள் என்கிற பட்டியலிலிருந்து எடுத்து விடாதீர்கள். உலக விஷயத்தில் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நீங்கள் செய்யுங்கள். உலக விஷயம் என்று சொன்னால் மார்க்கத்தில் எவைகளெல்லாம் விலக்கப்பட்டிருக்கின்றனவோ அவைகளில் கட்டுப்பட வேண்டிய தேவையே இல்லை. வட்டி வாங்குவது கொடுப்பதெல்லாம் உலக விஷயம் தானே, அதிலும் கட்டுப்பட்டு விட்டு நல்ல விதமாக அவர்களிடத்தில் நடந்து கொள்ளலாம் என்கிற முடிவுக்கு வந்து விடாதீர்கள். அல்லாஹ் அதில் ஒரு நியதியை வைத்து விட்டார். வட்டி வாங்கக்கூடாது என்று சொல்லிவிட்டார். சாராயம் விற்கவும் கூடாது, வாங்கவும் கூடாது, பிடிக்கவும் கூடாது. இது போன்று மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட எதுவாக இருந்தாலுமே அதில் தாயங்களுக்கு கட்டுப்படக்கூடாது. அது உலகத்தோடு ஒன்றியவையாக இருந்தாலும் இறைவனால் தடுக்கப்பட்ட ஒன்று என்ற காரணத்தினாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள், லா தாஅத லிமக்லூகின் ஃபீ மாஸியத்தில் காலிக். படைத்தவனுக்கு மாறு செய்கின்ற விஷயத்தில் படைக்கப்பட்டவர்களுக்கு கட்டுப்பட வேண்டிய தேவையே இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒன்றை அனுமதித்து விட்டான். அதில் படைத்தவர்கள் நமக்கு சொன்னால், படைக்கப்பட்டவர்கள் சொன்னால் கட்டுப்பட வேண்டியதான். ஏன்? அல்லாஹ் அனுமதித்து விட்டான். இதே நேரத்தில் படைக்கப்பட்ட தாய் தந்தையர்கள் அல்லாஹ்வால் தடுக்கப்பட்ட ஒன்றுக்கு கட்டுப்படுங்கள் என்று சொன்னால் நாம் கட்டுப்பட வேண்டிய தேவையில்லை என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். ஆக கட்டுப்பாடு என்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட விஷயங்களில் மாத்திரம் தாயந்தர்களுக்கு கட்டுப்பட வேண்டும். அனுமதிக்காதவற்றில் கட்டுப்பட வேண்டிய தேவையில்லை. அதே நேரத்தில் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையிலிருந்து நாம் தவறக்கூடாது என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒரு கணவன் தன் மனைவியை படுக்க அறையை விட்டு விலக்கியோ காயப்படாமல் அடித்தோ முடிவாக அவள் மாறாமல் பிடிவாதமாக இருந்தால் அந்த பெண்ணிற்கு இஸ்லாத்தின் அடிப்படையில் யாது செய்ய வேண்டும்? அதாவது இஸ்லாம் ஒரு பெண்ணை தலாக் விடுவதற்குரிய வழிமுறையை அது மிக தெளிவாகவே சொல்லித் தருகிறது. எடுப்பிலேயே தலாக் சொல்லி அந்த விவாகத்தை நீங்கள் முடித்து விடுவதை இஸ்லாம் வெறுக்கிறது. இறைவனுக்கு விருப்பமான, இறைவனால் ஆகுமாக்கப்பட்ட விஷயங்களிலேயே இறைவனுக்கு வெறுப்பான ஒன்று தலாக் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அந்த தலாக்கை கூட எப்போது பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால், மனைவி கட்டுப்படவில்லை என்று சொன்னால் அவளை படுக்க அறையிலே ஒதுக்கி வைக்க வேண்டும். பிறகு அவளை காயம்படாமல் அடிக்க வேண்டும், அவளுக்கு உபதேசம் செய்ய வேண்டும். இப்படி எல்லாம் பல கட்டங்கள் தாண்டிய பின் அதிலும் அவள் கட்டுப்பட்டு வரவில்லை என்று சொன்னால் கடைசி ஆயுதமாகத்தான் தலாக்கை பயன்படுத்த வேண்டும். சகோதரர் கேட்ட கேள்வியின் அடிப்படையில் எதிலுமே அவள் கட்டுப்பட்டு வரவில்லை என்று சொன்னால் இறுதியாக தலாக்கை விட்டுவிட வேண்டியதுதான். ஒரு பெண்ணிற்கு அவளின் குடும்பத்தின் வற்புறுத்தலின் பேரில் திருமணம் செய்து அந்த பெண்ணிற்கு கணவனை பிடிக்கவில்லை எனில் அந்த திருமணம் ஜாயிஸ் ஆகுமா? ஜாயிஸ் ஆகாது. பெண்ணுடைய அதாவது விருப்பம் நிச்சயமாக தேவை. அதாவது தாய் தந்தையர்கள் பெண்ணை பெற்றிருக்கிறோம் என்கிற காரணத்தினால்
இவர்கள் விரும்புகின்ற மாப்பிள்ளைக்கு பெண்ணை திருமணம் முடித்து கொடுப்பதை இஸ்லாம் அனுமதிக்கவே இல்லை. அப்படிப்பட்ட திருமணம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் நடந்திருக்கின்றது. ஹன்சா பின்த் ஹிதாம் என்கிற ஒரு பெண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வந்து, எனது தந்தை என்னுடைய அனுமதி இல்லாமல் எனக்கு விருப்பமில்லாத ஒருவருக்கு திருமணம் முடித்து கொடுத்து விட்டார்கள் என்று சொன்னவுடன் அந்த திருமணம் செல்லாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். உடனே அந்த பெண் சொன்னார்கள், எனது தாய் என் தந்தையுடைய இந்த செயலை நான் புரிந்து கொள்கிறேன். என் போன்ற பிற சகோதரர்களுக்கு சகோதரிகளுக்கு இது போன்ற நிலைமையை ஏற்படக்கூடாது என்பதை சுட்டிக்காட்டுவதற்காக வேண்டித்தான். தாய் தந்தையராக இருந்தாலும் இது பெண்ணிற்கு உரிய உரிமை. அவள் தனக்கு பிடித்தமானவனை தேர்வு செய்வது, கணவன் தனக்கு பிடித்தமான மனைவியை தேர்வு செய்வது எல்லாமே அவரவருடைய விருப்பத்திற்கு உட்பட்டது. இதில் தாய் தந்தையர்கள் தலையிடுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. ஒரு பெண் விரும்பிய ஆணை, அந்த ஆணுக்கு அந்த பெண்ணை திருமணம் முடித்து கொடுக்கின்ற பொறுப்பு தான் தாய் தந்தையர்களுக்கு இருக்கிறதே ஒழிய இவர்களாக முடிவு செய்கின்ற கணவனுக்கு பெண்ணை திருமணம் முடித்து கொடுப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. அப்படி நடந்திருக்குமே ஆனால் அந்த திருமணம் செல்லத்தக்கதாக ஆக்குவதற்கு பெண்ணுக்கு உரிமை இருக்கிறது என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகின்றது. இஸ்லாத்தில் பெண்ணின் கடமைகள் பற்றி தெரிய ஆவலாய் உள்ளே. ஏற்கனவே பெண்ணுடைய கடமைகளை இங்கு நாம் கூறினோம். அதை விரிவாக சொல்வதற்குரிய நேரம் போதாத காரணத்தினால் இன்ஷா அல்லாஹ் அடுத்த கட்டங்களில் அதை விரிவாக தெரிந்து கொள்ளலாம். ஒரு தந்தை தன் பெண் பிள்ளையை எவ்வாறு விளக்க வேண்டும், இதையும் வளர்க்க வேண்டும், இதையும் நாம் இங்கு சொல்வதற்காக வேண்டி எல்லாம் தயாரித்துத்தான் வந்திருந்தோம். ஆனால் நேரம் போதாத காரணத்தினால் அதையும் இங்கு சொல்ல முடியாமைக்கு உரையின் ஆரம்பத்திலேயே நான் உங்களிடத்திலே மன்னிப்பு கேட்டுக்கொண்டேன். கணவனுக்கு பிடிக்காத யாரையும் மனைவி தன் வீட்டினுள் அனுமதிக்க கூடாது என்று சொன்னீர்கள். கணவனுக்கு மனைவியின் தாயார் தகப்பனார் தன் வீட்டிற்கு வருவது அவர்களின் தீய குணங்களால் பிடிக்காத போது அவர்களையும் மனைவி வரவிடாமல் தடுக்க வேண்டுமா என்று அபு நசீஹா என்கிற சகோதரர் சென்னையை சார்ந்தவர் கேட்டிருக்கிறார்கள். இது ஒரு நல்ல கேள்விதான். அதாவது தாய் தந்தையர்களுக்கு கடமை செய்வது கணவனுக்குத்தான், தாய் தந்தையர்களுக்கு கடமையாற்ற வேண்டிய ஒரு பொறுப்பு கணவனுக்குத்தான் இருக்கிறது. அவனுக்கு வாழ்க்கைப்பட்ட துணைவிக்கு இவர்கள் யாரும் தாய் தந்தையர்கள் இல்லை. கணவனுடைய தாய் தந்தை, வாழ்க்கைப்பட்ட மனைவிக்கு தாய் தந்தை இல்லை. மனைவி மாமா என்கிற முறையில் தான் வருவார்களே ஒழிய இந்த மனைவிக்கும் இந்த மாமாவிற்கும் மாமிக்கும் கடமையாற்ற வேண்டிய பொறுப்பு இந்த மனைவிக்கு இல்லை. அது அவனுடைய அந்த மனைவியினுடைய கணவனுக்கு தான் இருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட நிலையில் இஸ்லாம் வகுத்திருக்கும் போது கணவனுக்கு அந்த தாய் தந்தையர்கள் பிடிக்கவில்லை என்று சொன்னால் இந்த மனைவி அவர்களை உள்ளே அனுமதிக்க கூடாதுதான். அது ஏன் அவர்களை அவன் அனுமதிக்க மாட்டான், எதற்காக வேண்டி அவர்களை அனுமதிக்காமல் இருக்கிறார் வெறுக்கிறார் என்கிற கேள்வி கணக்கெல்லாம் நாளை மறுமையிலே கணவனை பார்த்து அல்லாஹ் கேட்க போதுமானவனாக இருக்கிறான். மனைவி செய்ய வேண்டிய கடமை கணவனுக்கு இருக்கின்ற காரணத்தினால் கணவன் வெறுக்கின்றவர்களை, அது தாய் தந்தையர்களாக இருந்தாலும் அவர்களுடைய இல்லத்திலே அனுமதி வழங்கி உள்ளே நுழைய செய்வது மனைவிக்கு தகுமானதல்ல என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். பெற்றோர்களின் விஷயத்தில் தீ என்று கூட சொல்லக்கூடாது என்றும் உள்ளது. இரண்டுக்கும் விளக்கம் தரவும். அடுத்து இந்த கேள்வியுடைய தொடரை கேட்கிறார். தீ என்று கூட சொல்லக்கூடாது. இப்படி கணவனுக்கு பிடிக்காத தாய் தந்தையர்கள் வீட்டுக்கு வருகிறார்கள், போச்சி என்று மனைவி சொல்லி அனுப்பிவிடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விடுமே, இது எப்படி தவிர்த்துக் கொள்வது என்று கேட்கிறார்கள். மனைவிக்கு இதை பற்றிய எந்த கேள்வியும் நாளைக்கு வராது, மறுமையில் அல்லாஹ் கேட்கவே மாட்டான். தீ என்று அந்த கணவன் சொன்னால், ஏன் உனது தாய் தந்தை நீ தீ என்று சொன்னாய், வெறுக்க கூடாது, அவர்களை உலக விஷயத்தில் ஆதரிக்க வேண்டும், அரவணைக்க வேண்டும் என்றெல்லாம் உனக்கு போதனை செய்தேனே, நீ ஏன் அந்த போதனையின் பிரகாரம் நடக்கவில்லை என்று விசாரணை கணவனுக்கு தானே ஒழிய அது மனைவிக்கு அல்ல. ஆதலால் அவர்கள் வருவார்களேயானால் தயவு செய்து இந்த வீட்டுக்கு வராதீர்கள், நான் வாழ்க்கை துணைவனாக ஏற்றிருக்கிற கணவன் இதை விரும்ப மாட்டார் என்று நல்ல வார்த்தை சொல்லி அனுப்பிவிடுங்கள். கணவன் ரோசம் ஆத்திரவசத்தால் மனைவியின் கன்னத்தில் அடித்து விட்டால் அதன் பரிகாரம் ஏதேனும் உண்டா? கணவனே மனைவியிடம் மன்னிப்பு கேட்டு விடுகிறான், இது போதுமானதாகுமா? அதாவது அதை அடுத்த கேள்வி அந்த சகோதரர் அபு நசீமா தான் கேட்கின்றார். முகத்தில் அடிக்கக்கூடாது நாம் என்று சொன்னோம். ஹதீஸில் வந்த ஒரு வாசகத்தை முகத்தில் அடிக்கக்கூடாது, மனைவியை அடிக்கக்கூடாது என்று சொன்னோம். ஆத்திரத்தில், ஆக்ரோஷத்தில், வேகத்தில் கணவன் மனைவியை அடித்து விட்டார் முகத்தில். இதற்கான பரிகாரம் என்ன?
மனிதன் மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் உரிமைகள் இருக்கிறது. அந்த உரிமையை பாதிக்கும் விதமாக ஒருவர் நடந்து விட்டால் நேரடியாக அந்த பாதிக்கப்பட்ட மனிதனிடத்திலே போய் சென்று நான் இவ்வாறு உனக்கு பாதிக்கும் விதமாக நடந்து விட்டேன், எனவே மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்பது இஸ்லாம் நமக்கு வகுத்து தருகின்ற ஒரு நெறிமுறை. அந்த அடிப்படையில் கணவன் ஆத்திரத்தில் மனைவியின் முகத்திலே அடித்திருந்தால் நான் அடித்தது தவறு, என்னை மன்னித்துக் கொள் என்று மனைவிடத்திலே கேட்க வேண்டும். மனைவி மன்னித்து விட்டால் இங்கோடு இந்த செயலுக்கான பரிகாரம் முடிந்து விடுகிறது. இல்லை என்று சொன்னால் இதற்கான பரிகாரத்தை நாளை மறுமையிலே அல்லாஹ் மனைவிடமிருந்து கணவனுக்கு வாங்கி கொடுத்து விடுவான் என்பதை ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிவுற்ற காரணத்தினால் இன்னும் பல கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமைக்கு வருந்துகிறேன், பொறுத்துக் கொள்ளுங்கள். வாஹரதம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அவசியம் என்ற தலைப்பில் நான் உரையாற்றினேன். எனக்கு வந்த கேள்விகள் ஏராளம் இருக்கின்றன. அதில் ஒரு சில கேள்விக்கு மட்டும் நான் குறிப்பிட்ட நேரத்தில் சொல்லி முடித்துக் கொள்ளலாம் என நினைக்கின்றேன். இந்த உலகம் முழுவதும் இஸ்லாமிய மார்க்கம் நிலைநாட்டப்பட்டு அதன் அடிப்படையில் அல்லாஹ்வின் ஆட்சி அதிகாரம் நடந்தே தீரும் என்று கூறினீர்கள். அதன் அடிப்படையில் இன்று முதல் அல்லாஹ்வின் ஆட்சி அதிகாரத்தை நிலைநாட்ட இந்தியாவிலும் சவுதி மற்ற அரபு நாடுகளிலும் தாங்கள் பணி செய்வீர்களா? அதற்காக எதையும் தியாகம் செய்ய தயாரா? அல்லாஹ்வின் ஆட்சி அதிகாரம் என்றால் என்ன? இதை போன்று பல கேள்விகள் வந்திருக்கின்றன. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய குர்ஆனில் சொல்லி காண்பிக்கின்றான், யுரீதுன லியுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃவாஹிஹிம் வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன். இந்த மார்க்கத்தினுடைய எதிரிகள் இந்த மார்க்கத்தை அழித்து ஒழித்துவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய ஜோதியை தன்னுடைய வாயினால் அணைத்து விடலாம் என்று நினைக்கின்றார்கள். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய ஜோதியாகிய இஸ்லாமிய மார்க்கத்தை முழுமையாக்கிய ஒழிய அவன் விடப் போவதில்லை என்று அல்லாஹுவை கூறுகின்றான். அல்லாஹ்வுடைய வாக்கு பொய்யாக போவதில்லை. நிச்சயமாக இந்த உலகம் முழுவதும் ஒரு நாளைக்கு இஸ்லாமிய ஆட்சி, அதாவது இஸ்லாமிய இறையாட்சி என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகில் எப்படி ஆட்சி நடைபெற வேண்டும், ஆட்சியாளர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று நமக்கு குர்ஆனின் மூலம் போதித்திருக்கின்றானோ அந்த போதனையின் அடிப்படையிலே நடைபெறுகின்ற ஆட்சியைத்தான் இறையாட்சி, அல்லாஹ்வுடைய ஆட்சி என்று நாம் சொல்லுகின்றோம். அந்த ஆட்சி இந்த உலகம் முழுவதும் வரப்போகின்ற காலம் மிக தூரத்திலே இல்லை. அது வந்துதான் ஆகும் என்பதற்கு குர்ஆன் நமக்கு வாக்குறுதி கொடுக்கின்றது. அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கின்றான். இதற்காக வேண்டி நாம் நம்முடைய எல்லா விதமான உடல் பொருள் ஆவியையும் தியாகம் செய்வதற்கு நம்மை நான் உட்பட எல்லோரும் குர்ஆன் ஹதீஸை பின்பற்ற வேண்டும் என்ற ஆர்வம் கொண்ட எல்லோரும், ஆண்களானாலும் சரி பெண்களானாலும் சரி, எல்லா சகோதரிகளும் தங்களுடைய அனைத்து உடைமைகளையும் உயிர் உட்பட தியாகம் செய்வதற்கு தயாராக வேண்டும். அப்படி தயாராகின்ற மனப்பக்குவம் உடையவர்களை தயாரிப்பதற்குத்தான் இது போன்ற தர்பியத் கேம்புகள், பயிற்சி முகாம்கள் நடத்துகின்றோம் என்பதை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இஸ்லாம் என்பது நல்லதை ஏவுவது, தீமையை தடுப்பது என்று சொன்னீர்கள். இதை எந்த முறையில் செயல்படுத்துவது, குறிப்பாக இங்கு வந்திருக்கும் பிரதிநிதிகள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று மிக விளக்கமாக பதில் தர வேண்டும் என்று இது போன்ற சில கேள்விகள் வந்திருக்கின்றன. எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு அழைப்பு பணியின் அவசியம். அந்த அவசியத்தை பற்றி இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுக்கு விளக்கப்பட்டது. இன்ஷா அல்லாஹ் நாளைய நிகழ்ச்சியிலே அழைப்பாளன் பண்புகள் என்ற தலைப்பு இருக்கின்றது. அந்த தலைப்பில் ஒரு அழைப்பாளன் எப்படி இருக்க வேண்டும், அந்த அழைப்பாளன் தான் அழைக்கின்ற மக்களை எப்படி அழைக்க வேண்டும் என்கின்ற அந்த முறைகளை பற்றியெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாளை நிகழ்ச்சியிலே உங்களுக்கு சொல்லப்படும். அடுத்த கேள்வி, தப்லீக் ஜமாஅத்துல் இஸ்லாமி ஆகிய இயக்கங்கள் கட்டுப்பாட்டுடனும் ஹிக்மத்துடனும் அழைப்பு பணியை சிறப்பாக
செய்து வருகிறார்கள். இவர்களுடன் கைகோர்த்து இப்பணியில் ஈடுபடுவதில் நமது ஜமாஅத்திற்கு என்ன தயக்கம்? இதுபோன்று பல கேள்விகள் வந்திருக்கின்றன. நம்மை பொறுத்தவரையிலே நாம் உங்களுக்கு இன்றைய நிகழ்ச்சியிலும் பலமுறை குறிப்பிட்டது போன்று நமது பணி யாராக இருந்தாலும், எந்த மொழியை பேசக்கூடியவர்களாக இருந்தாலும், எந்த நாட்டை சார்ந்தவர்களாக இருந்தாலும், இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையாக இருக்கக்கூடிய குர்ஆன், ஹதீஸ் இந்த இரண்டையும் வழிகாட்டியாக ஏற்று தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முன்வரக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களோடு கைகோர்த்து ஒத்துழைக்க நாம் எப்பொழுதும் தயங்குவதில்லை, இன்று வரை தயாராகவே இருந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை உங்களுக்கு கூறிக்கொள்கின்றோம். அடுத்த ஒரு கேள்வி, பெண்கள் மத்தியில் எப்படி பணி செய்ய வேண்டும் என்பது. அழைப்பு பணியை பொறுத்தவரையிலே பெண்களுக்கு என்று ஒன்று, ஆண்களுக்கு என்று ஒன்று இல்லை. அழைப்பு பணி எல்லோருக்கும் உள்ள விஷயம், அது எல்லோரும் மீது கடமை என்பதை நான் என்னுடைய உரையிலே குறிப்பிட்டேன். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காமிக்கின்றான், வல் முஃமினூன வல் முஃமினாத்து பஅதுஹும் அவுலியாஹு பஅத் யஅமுரூன பில் மஅரூஃபி வ யன்ஹவுன அனில் முன்கர். மூமினான ஆண்களானாலும் சரி, மூமினான பெண்களானாலும் சரி, ஒருவர் மற்றொருவருக்கு நட்புடையவர்களாக இருக்கின்றார்கள். எந்த விஷயத்தில்? யஅமுரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர், நல்லதை ஏவுவதிலும் தீயதை தடுப்பதிலும் ஒருவருக்கொருவர் அவர்கள் உத்த நண்பர்களாக இருக்கின்றார்கள் என்று சொல்கின்றார்கள். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தங்களுடைய பணியை தங்கள் மத்தியிலே ஆண்கள் மத்தியிலே செய்யலாம், பெண்கள் மத்தியிலே செய்யலாம். பெண்கள் ஆண்களுக்கு பிரச்சாரம் செய்ய முடியுமானால், ஒரு கேள்வி வந்திருக்கின்றது, ஒரு பெண் ஆணுக்கு பிரச்சாரம் செய்யலாமா என்று. இஸ்லாம் அனுமதித்த முறையிலே ஒரு பெண் ஆணுக்கும் தனக்கு தெரிந்த கருத்துக்களை எடுத்துச் சொல்லலாம். அதே போன்று ஒரு ஆணும் இஸ்லாம் அனுமதித்த முறையிலே ஒரு பெண்ணுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய விளக்கங்களை எடுத்து அழைப்பு பணியில் ஈடுபடுவதிலே எந்த விதமான தடையும் இல்லை என்று உங்களுக்கு நான் கூறிக்கொள்கின்றேன். அடுத்த ஒரு கேள்வி, இந்த கேள்வியோடு என்னுடைய கேள்வி நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கின்றேன். நாம் அழைப்பு பணியிலே இருக்கும்போது சில குராபிகள் சில ஊரில் சில தௌஹீது சகோதரர்களை இறுதிக்கட்ட முடிவாக கொலை செய்ய முற்படுகின்றார்கள். அப்படியே கொலை செய்தால் கொலையானவர்களுக்கு அவர் சுவர்க்கம் கிடைக்கிறது. அதே நேரத்தில் கொலை செய்தவர் இறைவன் என்ன தண்டனை வழங்குவான், அது உலகிலேயே அதன் தண்டனை உண்டா அல்லது மறுமையிலா என்று கேட்கின்றார்கள். அதாவது நாம் இந்த சத்திய பிரச்சாரத்தில் ஈடுபடுகின்ற பொழுது பல சகோதரர்கள் பாதிப்புக்குள்ளாக்கின்றார்கள். இன்று கூட பல ஊர்களில் இருந்து வந்த சகோதரர்கள் என்னிடத்தில் பல முறையீடுகளை தந்திருக்கின்றார்கள். ஆனால் பல கஷ்டங்களுக்கும் தொல்லைகளுக்கும் ஆளாகின்ற அந்த செய்திகள் நம்முடைய காதுகளுக்கு வந்து கொண்டே இருக்கின்றன. அந்த சகோதரர்கள் இது போன்ற கேள்விகளை நிறைய கேட்டிருக்கின்றார்கள். ஒட்டுமொத்தமாக அவர்களுக்கு நான் பதில் சொல்லிக் கொள்வது என்னவென்று சொன்னால், நம்முடைய இந்த நேரங்களிலெல்லாம் சத்திய சஹாபாக்களுடைய தியாக வாழ்க்கை வரலாறு நம்முடைய கண்ணுக்கு முன்னால் வர வேண்டும். அவர்கள் இந்த மார்க்கத்தை சொல்லுகின்ற பொழுது எவ்வளவோ பொறுமைகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். நாம் அந்த அளவிற்கு பொறுத்து விடவில்லை. நாம் கொஞ்சம் பொறுமையை நாம் கடைபிடிக்க வேண்டும். இந்த மார்க்கம் பொறுமையின் மூலமாக வளர்க்கப்பட்ட மார்க்கம், வன்முறையின் மூலமாக வளர்க்கப்பட்ட மார்க்கம் அல்ல. அப்படியே இந்த சத்தியத்தை ஓரிரை கொள்கையை எடுத்துச் சொல்வதன் மூலமாக நம்முடைய உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டு விட்டாலும் கூட அதற்கு மகத்தான பாக்கியத்தை அல்லாஹ்விடத்திலே நாம் பெறவிருக்கின்றோம். அதற்காக நம்முடைய அணுகுமுறைகளை நாம் எடுத்துச் சொல்லுகின்ற அந்த பாங்கை, நம்முடைய பிரச்சார போக்கை முறையாக அமைத்து கூடியவரை பொறுமையை மேற்கொண்டு அல்லாஹ் அழைக்கின்ற விதத்தை சொல்வது போன்று பில் ஹிக்மத்தி. ஹிக்மத் என்றால் என்ன என்று ஒரு கேள்வி வந்திருக்கின்றது. ஹிக்மத் என்று சொன்னீர்களே, அது என்ன என்று. அதாவது ஹிக்மத் என்றால் அறிவு. அல்லாஹ் குர்ஆனில் கூறுகின்ற அந்த வசனங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகளையும் தெளிவாக கற்று வைத்து ஹிக்மத் என்கக்கூடிய ஞானத்தின் மூலமாகவும் அழகிய உபதேசங்கள் மூலமாகவும் அழகிய முறையிலே தர்க்கம் செய்வதன் மூலமாகவும் அவர்களிடத்திலே இந்த பிரச்சார பணியை முறையாக நாம் எடுத்துச் சொல்ல வேண்டும். அதிலே வருகின்ற அந்த இன்னல்களை நாம் பொறுத்துக் கொள்வோமானால் நிச்சயமாக நமக்கு வெற்றி உண்டு என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். வாஹு தவானா அல்ஹம்துலில்லாஹி பில் ஆலமீன். அடுத்தபடியாக மூன்றாவது அமர்விலே உரையாற்றிய சகோதரர் ரிஃபாயி மௌலவி அவர்கள் இப்பொழுது 10 நிமிடம் பதில் சொல்வார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். தீமைகள் புரியும் ஒரு அடியான் கபரில் வேதனை அனுபவிக்கிறான்.
மறுமையிலும் தண்டனை அனுபவிக்கிறான். அப்படியானால் ஒரு அடியானுக்கு 2 தண்டனைகளால் விளக்கவும் என்று கேட்கப்பட்டிருக்கு. ஒரு நியாயமான ஒரு கேள்விதான். ஒரு மனிதன் தீமை செய்யப்படும் போது, தீமை செய்யக்கூடிய சமயத்தில் அவன் தீமையை எப்படி செய்கிறான், எவ்வளவு நேரத்தில் செய்கிறான் என்பதையெல்லாம் கணக்கிட்டு தண்டனை வழங்கப்படுவது கிடையாது. தண்டனை என்பது தண்டனை வழங்கக்கூடியவர்களுடைய தன்மையை பொறுத்தது. உலகத்திலே நம்ம பார்க்கிறோம், சாதாரணமாக ஒருத்தன் திருட்டு செய்துட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த திருட்டுக்காக வேண்டி காவலர்களிடத்தில் அவன் என்ன செய்கிறான், குற்றத்தை பதிவு